சரியான வெயில். நாங்க வந்து டவுனால போவோம்னுட்டு வந்த நாங்களா ஹைவேயால மேல போய்க்கல நல்லா ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கொஞ்ச நேரம் டிராபிக் ஆயிடுது. கொஞ்சம் நாள் இல்லையம்மா கீழால எடுங்க. 10 minutes. You want to wait 10 minutes or கீழே போறீங்க? ஓகே, ஒரு 10 minutes தானே. அதுக்கு நம்ம லேக்க பார்த்துட்டு போவோம். கீழால எடுங்க. கீழால எடுத்தாதான் அப்படியே நிக்கிறோம். சோ மக்களே, எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா? இப்ப கண்ணாடி தேவையில்லை நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டா நான் மேலாலதான் அவ்வளவு வெயிலா இருந்தது. ஓ, நீ எனக்கு தமிழ் சொல்லி தர அளவுக்கு வளர்ந்துட்டியோ? வெயிலா இருந்தது. சொல்லு, வெயிலா இருந்தது. கடற்கரையில உருளுது. சொல்ல பிரசாந்த், தமிழ சொல்லி தரீங்க பழகு. தெரியாதாக சொல்லுங்க. கடற்கரையில உருளுது. இல்ல அவை வந்து நான் வந்து இங்கிலீஷ் ஸ்ரீலங்கால என்ன எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ் கதைச்சுனா கந்தனி ஸ்மாடு கம்மிங் மை தோட்டம் ஈத்த கத்தரி செடி தேய்ச்ச கட்ட இல்ல கந்தனி ஸ்மாடு கம்மிங் மை தோட்டம் ஈத்த கத்தரி செடி தேய்ச்ச புல்லு விட்டன்னு ஒரு அடி கவ்விஸ் பார்த்து ரன்னிங். இங்கிலீஷ் இல்ல இது வந்து ஸ்ரீலங்கன் புங்குடுதீவி இங்கிலீஷ்டா. கந்தனி ஸ்மாடு கமிங் மை தோட்டம். கந்தன்ன மாடு எங்கட வீட்டை வந்தது. விடுவா நான் கடற்கரையால போவோம். என்ன பிரசா நீதாங்கடா சொன்ன கடற்கரை பார்க்க போறோம். நம்ம இதுக்கெல்லாம் எடுத்தா கடற்கரை வீட்டை போய் தான் இப்ப என்ன செய்யறது? கடற்கரை பார்த்தோன்னு போவோம். சரி, மேலாலையில ஒரு 10 minutesல போயிருக்கலாம். எல்லா இடங்களும் சிக்னலை போட்டா விடுவினா, கனடால மட்டும் சிக்னலை போட்டா விடாயினா. அதனால வந்து மக்களே சிக்னலை போடாம உள்ளுக்க போய் நீங்க இதாண்டிடணும். பார்த்தோம் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிதான் நான் கார் ஓடுறது. சிக்னலை போட்டு கெஞ்சின்னு இருந்தா கண்டுட்டு வருவினம். என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. இடிச்சா கிடிங்கன்னு இதாண்டணும். எங்கடா இருந்து வாரே கனடா பில்டிங்களை காட்டு பிரசாந்த். இந்த காட்டி என்ன பிடிக்கும் சொன்னா அக்கா அவனுக்கு பார்த்து டயர்ட் ஆயிட்டீங்க. கட்டி கொண்டு புதுசா வருது. இஞ்சால வந்துட்டீங்க. இது ஒரு பஸ் போகுது. பஸ் இப்போதான் கட்டினது. லேக் ஷோர் லேக்கு பக்கத்திலேயே கட்டியிருக்கு இந்த பில்டிங்கள் பாருங்க. இது கட்டி கொண்டு இருக்கணும். இப்படியும் ஒரு 500 ஃப்ளோர் கட்டுவிடும். இதுதான் கனடா குடிமக்கள் குடியை கெடுப்பது LCBO. இது வந்து குடிக்கிற கடை. எல்லா அங்கதான் அது வேண்டது. என்னடா இது? என்ன இடம் இது? This is downtown. எங்க டவுன்டவுன்? நாங்களும் தெரியாது எந்த டவுன்டவுன். உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. துபாயா அல்லது சிங்கப்பூரா? Toronto downtown மக்களே. இது வந்து கனடா டொரண்டோ. பட்டு வர சூமன். போட் போறது என்ன சூப்பர்னால கேவலமா இருக்கு. என்னடா செய்யறோம்? எங்கள் ஊர் CN டவரை பாருங்கள். சமர் வந்துட்டு எல்லாரும் வந்து ஏறுங்கோ. CN டவரில் only $59 தான் டாப்புக்கு போகிறதுக்கு. அதுக்கு மேலே போகிறதுக்கு $79 ரெண்டுக்கும் சேர்த்து. இதான் மேலே
அதுக்கு மேலே நான் போனேன் செல்லம்மாமா கூட்டிட்டு அந்த அதுக்கு மேலே You can't see the lake properly. நாடோ Mm. எப்படோ You have to do it. அப்பதான் என்ன மாமா பிடிப்பா இது வந்து ஐலண்ட் Police. சும்மா இந்த விருட்டுற எருமை 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 എന്തിനാ അമ്മ വടിവാ എടുக்கிறேன் போட்டு தண்ணி எல்லாம் கனடா ஸ்ட்ரீட் கார் வருது ஆட்கள் வந்து சமருக்கு ஓடுவினும் பாருங்க வீட்டில் இருக்காமல் பஞ்சியை பார்க்காம எல்லாரும் நீங்களும் வந்து ஓடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு தனியாக இங்கே பாருங்க எப்படியாவா தனியாக நடந்து போகிறான்ட்டு சைக்கிள் ஓடுவினம் தனியாக நடப்பினம் எல்லாம் செய்வினம் இந்த கடற்கரையை கிட்ட எவ்ரிடே சமத்து வாங்கிட்டேன்டா ஓட்டம்தான் இது சரியான சோகத்தில் போகிறேன் மலரே என்ன தன்னால் முடிஞ்ச அளவு ஓடுறேன் ஓடுங்கண்ணே ஓடுங்க ஸ்ட்ரீட் காரை பாருங்க கனடா ஸ்ட்ரீட் கார் ஓ நீ அம்மாவை எப்படியாவது துண்டை வேண்டி கொடுத்துருவணும் சம்மர் வந்துட்டுது இனி வந்து நீங்கள் ஜக்கெட்டு ஃபுல்லோவர் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக சும்மா அட்லீஸ்ட் சும்மா வெளியிலையாவது சும்மா அப்படியே போய் வாக் பண்ணிட்டு வாங்க வயசு போன ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு இருக்காதுங்க கால்கள் எல்லாம் உங்களுக்கு நோக வலிக்கிடும் சரியோ அதால் எவ்ரிடே கொஞ்சமாவது நடவுங்க நடந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஓகே எனக்கு நடக்கத்தான் ஆசை ஆனாலும் பஞ்சியாக தான் இருக்கிறது இருந்தாலும் எவ்ரிடே நான் வந்து வெளியில் திரிஞ்சே ஆகுவேன் எங்கே இருந்தாலும் போவேன் நான் அட்லீஸ்ட் அவரோட வாக்கிங்காவது போவேன் இல்லாட்டி கார் எடுத்துன்னு இங்கே என்னென்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஒவ்வொரு எவ்ரிடேயுமே வந்து எங்களுக்கு எழும்பிட்டோமா ஓகே உயிரோடு இருக்கிற முருக்கா நான் என்ஜாய் பண்ணுவோம்ட்டு ஒரு நாளுமே எங்களுக்கு பொக்கிஷம் ஓகே எதையும் நினைச்சு பொறி பண்ணாதீங்க எல்லாமே இந்த உலகத்தில் இன்னத்தை தான் கொண்டு வந்தோம் நாங்கள் ஸோ அதால் வந்து எவ்ரிடேயும் என்ஜாய் பண்ணி போட்டு சந்தோஷமாக போகணும் என்ன பிரசாத் நான் சொல்கிறது நீ அப்போ என்ன செய்கிற நீ என்ஜாய் பண்ணுறியா ஆல்வேஸா என்ன விதமான என்ஜாய்மெண்ட் லைஃப் வந்து எல்லாம் ஆல்வேஸ் என்ஜாய் பண்ணணும் நாளைக்கு தெரியாது என்ன நடக்க போகிற அதால இந்த கருத்த கண்ணாடியை நீ கலர் ட்ரைலே முடிவெடுத்துட்டியா நான் வந்து கண்ணாடியை கலட்டிட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறேன் நான் இந்த மாதிரி கண்ணாடியை போட்டு மறைச்சி இருட்ட பார்க்க மாட்டேன் இப்படி பார்த்தா பிளைண்டாக போகலாம் இப்படி பார்த்தா வடிவாக பார்க்கலாம் சரி அம்மா தான் கண்ணு தெரியல கண்ணாடி போட்டா வடிவில்லாம இருக்கு நயன்தாரா மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நீங்க இவன் நீங்க நீ வந்து பூங்குடி குஷ்பு தெரியுமா உனக்கு அவனே சிரிக்கிறான் அப்ப நீங்க என்ன இவ்வளவு நாளும் அவமானப்படுத்தி இருக்கிறீங்க அதான் சொல்லி என்ன கேவலப்படுத்தினவடா அவன் சொன்ன எனக்கு என்ன அறிவா சரி ஏன் விட்டு தள்ளுவான் ஓகே மக்களே சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க சம்மரை இனி ஏன்னா 2-3 மாதம் ஒரே குளிருக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ அதால் வந்து இப்போ என்ஜாய்மெண்ட் எந்த மனுஷன் கேமே விழிக்கிட மாட்டேன் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போச்சுல மாட்டார்